My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குரிய re-examination 1563 மாணவர்களுக்கு நடைபெற்றது. அதில் கொஞ்சம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க, கொஞ்சம் பேர் எக்ஸாம் எழுதலை. அவங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நேற்றுக்கு நைட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா மாணவர்களுடைய ஸ்கோர் கார்டுமே இட் இஸ் அவைலபிள். ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக நம்ம சொல்கிறது என்னென்னா, டவுன்லோட் யுவர் ஃப்ரெஷ் ஸ்கோர் கார்டு. உங்களுடைய புதிய ஸ்கோர் கார்டு என்ன அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சது, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சது அப்படிங்கிறது வந்து பிரயோஜனப்படாது. இப்போ புதுசாக ஃப்ரெஷ் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது எல்லா மாணவர்களுக்குமே, இந்தியா ஃபுல்லாக தேர்வு எழுதின மே மாதம் 5ஆம் தேதி எக்ஸாம் எழுதின எல்லா மாணவர்களுக்குமே ஒரு புதிய ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரேங்க்கில் பெரிய வேரியேஷன்லாம் வரல, பெரிய இன்ஃப்ளேஷன்லாம் வரல, ஒரு ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு ஒரு 10 நம்பரில் வேரியேஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு ஒரு 100 கணக்கில் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களுடைய புதிய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதைத்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் உங்களுடைய ஸ்கோர். ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறதா, இந்த புதிய ஸ்கோர் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் தான் உங்களுடைய ஒரிஜினல் ரேங்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆஃப்டர் த ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ டவுன்லோட் யுவர் ஃப்ரெஷ் ஸ்கோர் கார்டு ஒன்ஸ் அகெயின் ஃப்ரம் த அஃபீஷியல் வெப்சைட். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும், நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அதே லிங்க்கில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் யுவர் ஃப்ரெஷ் ஸ்கோர் கார்டு. இந்த ஃப்ரெஷ் ஸ்கோர் கார்டை தான் கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சது அல்லது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சது அதெல்லாமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி புதிய ஸ்கோர் கார்டு வித் நியூ ரேங்க், உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க், கம்யூனிட்டி கேட்டகரி ரேங்க் எல்லாமே புதுசாக மாறி இருக்கும். ஒரு சிலருக்கு மாறாமல் கூட இருக்கலாம். உங்களுடைய மார்க்கை பொறுத்து அது வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹவவர் எல்லா மாணவர்களுமே இதை டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேத்துக்கு போய் சேரணும். ஏன்னா இந்த ஸ்கோர் கார்டை தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்கிறதுனால என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட், டூ ஷேர் திஸ் வீடியோ வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஹூ ஆர் இன் பார்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங். மெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இது வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணலன்னா கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும். அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன், ஷேர் திஸ் வீடியோ டு த மேக்ஸிமம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். புதிய ஸ்கோர் கார்டு, புதிய ரேங்க். இந்த ரேங்க்னால் கட் ஆஃப் மார்க்கில் எந்த விதமான மாறுபாடுகளும் வரப்போவதில்லை. பிகாஸ் தமிழ்நாடு ரேங்க் வந்தால் தான் நமக்கு தமிழ்நாட்டினுடைய கட் ஆஃப் மார்க் என்னென்னு தெரியும். ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் மார்க் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம், அதே லெவலில் தான் இருக்குது. பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது நடக்கலை. அண்ட் இந்த மாணவர்கள் எத்தனை பேர் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக அவங்களுடைய எல்லா ரோல் நம்பர் யார் யார் எழுதுனாங்கன்னு தெரியாததுனால நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்க முடியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளுடைய சேனலில் வீடியோவை பதிவு செய்வோம். தேங்க்யூ ஸோ மச்.